ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நலவாரிய அட்டை இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஸ்கீம்கள் இருக்குது. அதே போல் இந்த நல வாரியத்தில் வந்து மொத்தமாக 18 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் உடல் உழைப்பு தொழிலாளர், கட்டிட தொழிலாளர், நெசவு தொழிலாளர், அப்புறம் சலவை தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையாக இருக்குது. மொத்தம் 18 வகை இருக்குது. அந்த 18 வகையில் நமக்கு வந்து என்ன தொழிலாளரா இருந்திருக்கோம், நம்ம வந்து அதில சேர்ந்துருக்கோம். அது மூலியமா நமக்கு வந்து ஏதாச்சும் பென்ஷனோ, இல்ல அது மூலியமா நம்ம வந்து ஏதாச்சும் உதவி பெற்றிருக்கோமோ அப்படின்ற வகையில, நம்ம வந்து உறுப்பினரா யாரும் இதுவரைக்கும் சேர்த்துருக்க மாட்டோம். கார்டு வாங்கியிருப்போம், ஜஸ்ட் வச்சிருப்போம். நமக்கு தேவையானது ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த உதவிய வந்து நம்ம பெற்றிருப்போம். ஆனா, இதில முக்கியமா வந்து நம்ம வந்து ஒரு நாமினிய வந்து ஆட் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு உறுப்பினர வந்து நம்ம அதில ஆட் பண்ணோம்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஒரு ரூ. 1500 ஒரு ரூ. 2000 அப்படி வந்துன்ற விகிதத்தில் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு 2000 வாங்குகிறோம் அப்படின்ற விகிதத்தில் நம்ம வந்து ஒரு நாமினி வந்து ஒரு உறுப்பினரை வந்து அதில் சேர்த்துருக்கோம். நம்ம நம்ம இல்லாத பட்சத்துலேயும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து காசு வரணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம இருக்கும்போது 2000 வந்துட்டுருக்கிற அமௌண்ட் வந்து நம்ம இல்லாத பட்சத்தில் நம்ம குடும்பத் தொகை அப்படின்ற பேரில் வந்து 1000 வரும். அதாவது நம்ம எவ்வளவு தொகை வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து உறுப்பினரா சேர்த்துருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம இல்லாத சமயத்தில் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்க அமௌண்ட்டில் வந்து சரி பாதியாக வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது வந்து யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கணவர், மனைவி, அதுக்கப்புறம் அப்பா, அம்மா அப்படின்ற இதுலேயும் போகலாம். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட சில பேர் வந்து இந்த நலவாரிய உறுப்பினராக வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து பொதுவாக அப்பா, அம்மா அவங்கள தான் வந்து நாமினியாக வச்சுருப்பாங்க. அந்த நாமினியையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். மாற்றுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை நம்ம ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். அதுபோல் நம்மளுடைய குழந்தைகள், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நலவாரிய அட்டையில் வந்து உறுப்பினராக சேர்க்கலாம். நாமினியாக அவங்கள போடலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய உதவிகளும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் பல அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வெப்சைட்குள்ளே போகலாம். tuwww.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இதுதான் வந்து தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் போய் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து உள்நுழைக அப்படின்னு இருக்கும். அதே போல் பல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஓய்வூதிய ஆணை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மள வந்து ஓய்வூதிய அமைப்புச்சாரா ஆயுள் சான்று அப்படின்னு இருக்கும். வீட்டு வசதி திட்டம், இதில் வந்து நிறைய ஸ்கீமும் இருக்குது. வீடு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்கூட்டரு, அதாவது சப்சிடியில் வந்து நமக்கு ஆட்டோ ரிக்ஷா, அந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்து செய்கிறாங்க. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து உள்நுழைக அப்படின்றதுல போகணும். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பயனர் பெயர் அப்படின்ற இடத்துல, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி கார்டு வாங்கியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்மளுடைய நேம், அதாவது யூசர் நேம்ன்றது நம்மளுடைய பெயர் வந்து அதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுவும், கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல தான் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும். மித்த பட்சத்தில் வந்து அவங்களுடைய நேமு இல்லை வேறு ஏதாச்சும் நம்பர் கூட வந்து பாஸ்வேர்டாக கொடுத்துருக்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் அதிக அளவில் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தான் வந்து பாஸ்வேர்டாக இருக்குது. பாஸ்வேர்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை போட்டு உள்நுழைக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுடைய நேமு, யூசர் ஐடி இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வரும். முக்கியமாக இது வந்து க்ரீன் கலரில் வருதா இல்லை ரெட் கலரில் வருதா அப்படின்றத நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலரில் இருக்குன்னா நீங்கள் வந்து கார்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கங்க, அந்த கார்டுக்கு வந்து வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே ரெட் கலரில் வந்துருந்துச்சுன்னா கார்டுடைய வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து திரும்பவும் ரினியூ பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். அதை மட்டும் முக்கியமாக கவனிச்சுக்கணும். அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம் வாங்க. இப்போது இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நம்ம எதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதில் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து, சேஞ்ச் ஆஃப் ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லியும் இருக்குது.
சேஞ்ச் ஆஃப் நேம் ஆஃப் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியும் இருக்குது. நம்மளுடைய பெயர், நம்மளுடைய ரேஷன் கார்டு, நம்மளுடைய அட்ரஸ்ஸு எது வேணும்னாலையும் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு தையல் தொழிலில் இருக்கோம். நம்ம வந்து ஒரு சலவை தொழிலாளராக மாற்ற முடியாது. அந்தந்த ஒர்க்கில் வந்து நம்ம வந்து எதை வந்து நம்ம பேஸ் பண்ணி வந்து நம்மளுடைய கார்டை வந்து நம்ம வாங்கியிருக்கோமோ அதில் தான் இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸு எதுனாலையும் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஊரில் இருக்கோம். அங்கே நம்ம வந்து செட்டில் ஆகிட்டோம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிருப்போம். நம்ம வந்து அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அட்ரஸை வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ அதையும் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் நாமினி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆட் நாமினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் தான் போய் நம்ம வந்து இப்போ நாமினியை ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதில் வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் நாமினி அப்படின்றதுக்குள்ளே போயிட்டோம்னா, நம்மளுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதாவது நம்ம வந்து நாமினியாக கொடுக்க போகிறவங்களுடைய பெயர், வயசு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நம்ம எந்த மாவட்டம், எந்த மாநிலம், எந்த வட்டம், எந்த வில்லேஜ் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம கொடுத்துடணும். அதே போல் இதில் டாக்குமெண்ட் ஆவணங்கள் அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம எந்த ஃபைல் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணாலும் 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் நம்ம வந்து ஜெராக்ஸ் வச்சு அப்ளை பண்ண முடியாது. நம்மளுடைய ஒரிஜினல் காப்பியை வச்சு தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து ஃபைல்ஸை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிக்ளரேஷன் அப்படின்றதில் டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் சப்மிட் அப்படின்றத கொடுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வேறு எந்த நலவாரி அட்டையிலையும் நான் வந்து இல்லை அப்படின்றத பற்றி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் தாராளமாக டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வரும். எங்களுடன் பதிவு செய்ததற்கு நன்றி, உங்களுடைய திருத்த விண்ணப்பம் என்ன வந்து அப்படி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து தொடர்பான நிலை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து நாமினியாக ஆட் பண்ணது ஆட் ஆகிடும். அது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி நமக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வந்து நாமினி வந்து ஆட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதில் விண்ணப்ப எண்ணு ஒன்று இருக்கும். அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம், ஆட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் போடுற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம எதுக்காச்சும் அப்ளை பண்ணியிருக்கோம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோவை நம்ம இன்னும் டீட்டெயிலாக போடலாம். நம்ம வந்து நாமினி ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடைச்சிட்ருக்க அந்த ஓய்வூதியமும் சரி, அது வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கும் கிடைக்கும். நம்மளுடைய ஃபேமிலினா நம்மளுடைய பசங்களுக்கு கூட அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான அரிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இருக்கும்போது ஒரு தொகையும், நம்ம இல்லாத போது நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறதுலையே பாதி தொகையாகவும் கொடுக்குறாங்க. இந்த அரிய வாய்ப்பை மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் நலவாரிய அட்டைக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுகிட்டே வந்துட்டே இருப்போம். மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்.